சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன வார்த்தை தான் வரும், இல்லை 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 இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார், என்ன இருக்கிறது என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆயிரமான ஜனங்களை பார்த்த உடனே ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க ஒரு பையன் என்ன செஞ்சிருக்கிறான், 5 அப்பமும் 2 மீன் வச்சிருக்கிறான். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில், அவைகள் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். இருக்கிறதே எவ்வளவுதான், 5 அப்பம் 2 மீன் தான். அதை என்ன செய்யறார் ஆண்டவர் கேட்கிறார். சில நேரங்களில் பாருங்க, வெளிப்படையாக பார்க்கும் பொழுது என்ன ஆண்டவர் கேட்டா இருக்கிறதே 5 2 தான் இருக்குது, அதையும் நீங்க கேட்டா எப்படி? இது உலக பிரகாரமான பார்வைக்கு இது சரியாக தோன்றாது. ஆனால் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா ஆவிக்குரிய பிரமாணம் இப்படிதான் செயல்படுகிறது. ஆமென். என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுக்கணும், ஆண்டு கொடுத்துடணும், அவட கையில் ஒப்பு கொடுத்துடணும். ஏன்னா அது பெருக்குகிற கை, அதை ஆசீர்வதித்து அதை பெருக செய்கிற கை, கரம் அது. அது சொல்கிற 18வது வசனத்தில், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். நம்ம என்ன செய்யும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்சிருங்க, நம்ம இல்லாம ஆசீர்வதிங்க, அப்புறம் நான் பாருங்க எவ்வளவு கொடுக்குறேன் பாருங்க. அப்படியே இல்லை, நம்ம அதாவது உள்ளதை என்ன செய்ய கொடு. அல்லேலூயா. அப்படி கரத்துல கொடு. கொடுத்த ஆண்டவர் செய்கிறார், ஆயிரமான ஜனங்களை போஷிக்கிறார். ஆமென். எதை சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். 20வது வசனத்துல திருப்தியா சாப்பிட்டாங்க, அரைகுறை வயிற்றுக்கு சாப்பிடல, திருப்தியா சாப்பிட்டாங்க. அது பார்த்தோம்னா மீதி என்ன எவ்வளவு எடுத்தார்கள், 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 21வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். புருஷர்கள் மாத்திரம் யாருக்கு, எத்தனை பேர்? எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னா, இருக்கிறத ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து ஆண்டவரே அதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உளவாய் போஷிப்பார். நாம் போஷிக்கப்படுவது மட்டுமல்ல, 1000 ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள், போஷிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதனுடைய பிரமாணம் என்ன? கொடுங்கள், கொடுங்கள். முதலாவது விதையுங்கள், அப்பொழுது 2வது என்ன கிடைக்கும், முதலாவது அறுவடை கிடையாது. முதலாவது என்ன செய்யணும், விதைக்கணும். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது கொடுக்கணும், ஆண்டு கையில் கொடுக்கணும். பாருங்க, அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த சோத்திரம் தீர்க்கதரிசியினுடைய ஆகிய அந்த ஸ்திரீக்கும் ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார். இங்கே வனாந்திரத்திலே 1000 ஜனங்களை போஷித்த பொழுதும் அவர் அப்படித்தான் செய்தார்.